வணக்கம் மக்களே, நான் உங்கள் ராவண தேசத்து மினவன். நான் இப்போ என்ன உங்களுக்கு காட்ட போகிறேன்னு சொன்னால், கடலில் வேலை போடுறது. வாங்க ஒருக்கா பார்ப்போம் இப்படி கடலில் வேலை போட போகிறோம்னு சொல்லி எத்தனை பேர் போகிறோம்னு எல்லாம் அங்கே பார்க்கலாம். வாங்க இருக்கோம். அப்போ நாங்கள் கடலுக்கு விடிய கிழமை ஒரு 6 மணி 6:15 அப்படி வலிக்கிட்டுருவோம். இங்கேருந்து வலிக்கிட்டால் அப்படியே போய் வைக்க பாருங்கள், சூரியன்லாம் வந்துடும். இந்த டைமில் போய் வைக்க அதில் ஒரு கோயிலுக்கு போவோம். போய் கும்பிட்டு தான் போவோம். நாங்கள் எனி டைம் வேலை பாய போகிறோன்னு சொன்னால் கடலில் வேலை இப்போ பாயிற டைமெல்லாம் போய் அந்த கோயிலில் கும்பிட்டுட்டு இப்படி நீர் காட்டி போட்டு தான் போகிறோம். நாங்கள் பாணியத்துக்கு இப்படி தண்ணியெல்லாம் மெத்தி நீரெல்லாம் காட்டி தப்போம். இதில் சேச்சி இருக்குது, அந்தோனியா சேச்சும் ஜேசப்பாட்ட சேச்சும் இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாருமே போய் கும்பிட்டு தான் போவோம். இதில் வேறுபாடு இல்லை, சைவம் வேதமண்டு நாங்கள் எல்லாம் பார்க்க மாட்டோம். எல்லாருமே எல்லா கடவுளையும் கும்பிட்றது தான். நாங்களும் அப்படி தான் கும்பிட்டு போகிறோம். நாங்கள் கடலுக்கு போய்க்க அந்த எல்லாம் போகவே சாப்பிட்றோம். இங்கேருந்து ஓடிக்கொண்டு போய்க்க எல்லாம் சாப்பிட்றது தான் வேலை. சூரியனை பாருங்கள் இப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி இப்படி நாங்கள் அப்படியே கிளம்ப ஒரு டைமும் போவேக்க இப்படி சூரியன்லாம் பார்க்க வடிவாக இருக்கும். இப்படியெல்லாம் பார்க்குறதே கிடைக்கிறதே கஷ்டம். ஆனால் எங்களுக்கு கடல் தொழில் செய்கிற எல்லாருக்குமே பார்க்கலாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சாப்பிட முடிஞ்சோன்னே எல்லாம் படுத்துருவாங்க. கொஞ்சத்துக்கு ஒரு 1.5 மணி நேரத்தில் ஓட்டம் ஓடுவோம் இந்த இடத்துக்கு, எங்களோட வேலை போடுற இடத்துக்கு. அதுக்கு கொஞ்சம் பேர் நித்திரை கொள்ளுவாங்க, கொஞ்சம் பேர் முடிச்சிருப்பாங்க. அப்படி டிரைவிங் செய்கிற ஆளும் நாங்களும் பக்கத்தில் இருந்து இப்படி பார்த்துட்டு போகணும், இடத்த பார்த்துட்டு போகணும். இப்படி வடிவான இடங்களும் கடல் வழி இருந்து பார்க்க எல்லாருமே வடிவாக தானே இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆபத்தான முறையும் தான். இப்போ நாங்கள் கடலுக்கு போகிறனாலே கொஞ்சம் எங்களோட வேலைக்கு கொஞ்சம் ஆபத்தான முறை தான். இப்படி வந்து எங்களோட பாட்டுக்கு வந்தாச்சு. வந்து பாருங்கள் அப்படி இறங்கி நிற்கிறோம். இப்படி இறங்கி இப்படி பட்டி தான் பாயிறது. பட்டி இறக்கி தருவாங்க. இதை கொண்டு இழுத்தோண்டு எல்லாம் விட்டு கீழே எல்லாமே ஃபிட்டிங் கீழே கொண்டு போய் கொழுவுறது தான். இப்போ கீழே கம்பி இருக்கும் ஊக்குமாயே இந்த தண்ணீர் உயரத்துக்கு பைப் இருக்குது. அந்த உயரத்துக்கெல்லாம் கீழே கொண்டு எல்லாம் கொழுவுவோம். இப்படி கொழுவி ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு வேலை செய்வாங்க. இப்போ எல்லாருமே நிற்கிறாங்க பாருங்கள். எல்லாருமே இப்போ நாங்கள் போவேக்கு ஒரு 10 பேர் 12 பேர் போவோம், 13 பேர் போவோம், 8 பேர் போவோம், 9 பேர் போவோம். ஆக்கள் நிற்கிறத பொறுத்து ஆக்களை கூட்டிக்கொண்டு போகிறது. இப்போ சம்பளமும் கொடுக்க தானே வேணும். எல்லாருக்குமே 8,000 9,000 10,000 மண்டெல்லாம் சம்பளம் கொடுக்குறது, 7,000 மண்டு. இப்போ அப்படி ஆக்கள் குறைவுன்னு சொன்னால் சம்பளம் கூடும், ஆக்கள் கூட வேண்டாம் சம்பளம் குறையும். அப்படி இப்போ இது வேலை பாயிறது. இப்போ மீனுக்கு புதுசாக கொண்டு போய் கடலில் வேலை பாயிறது இப்படி தான். பைப்லாம் வேலை பாயிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. ஃபேஸ்புக்கையும் யூடியூப்பையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு டெய்லி எந்த வீடியோ வரும். இப்போ டெய்லி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கடல் தொழில் சம்மந்தமான முழு வீடியோவும் நான் போடுவேன், நீங்கள் பார்க்கலாம். அது அங்கேருந்து நில வேலை பாஞ்சுன்னு வராங்க. நில வேலைன்னு தான் சொல்கிறாங்க. வேலி வேலை அந்த வீட்டுக்கே வர்றதால வேலி வேலைன்னு சொல்கிறேன். இதில் ரவுண்டாக பாயிரபடியால் பட்டின்னு சொல்கிறது பாருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய பேர் வந்தபடியால் படபடன்னு வேலை நாங்கள் ஆளும் பெருஞ்சேர்ந்து வேலை செய்கிறோம். இப்போ அவையில் வேலைன்னு நாங்கள் எல்லாருமே பார்க்க முடியாது. எல்லாருமே அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பாக்கெல்லாம் நான் எல்லாருமே உண்டா போவோம். சொந்தக்காரராக கூட போகிறது கூடுதலாக பாருங்கள். இந்த இப்படி கீழே கொண்டு போய் இந்த வேலையெல்லாம் கொழுவணும். இப்போ இந்த அண்ணா நான் எல்லாருமே இப்படி இந்த வேலை தான் கொஞ்சம் கஷ்டம் தான். பார்க்கவங்களுக்கு என்ன தோணுது தெரியல. ஆனால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கஷ்டமான வேலை தான். ஆனால் எங்களுக்கு அது செய்து பழகிட்டு. ஆனால் தடுமல் அந்த சொன்னால் போவேல, அதுங்களுக்கு இல்லை நிலத்துக்கு போவேல. அப்படி சரியான ஆழத்துக்கு போனால் மூக்கால எல்லாம் ரத்தம் வரும். மூக்கால வாயில எல்லாம் ரத்தம் வர வலிக்கிறோம் தடுமல் டைமில். தடுமலுக்கு நாங்கள் கடலுக்கு போகிறது சரியான குறைவு, போக மாட்டோம் தடுமல் என்றாலே. மற்றும்படி போகலாம், தடுமல் டைமில் போகலாம். ஏன்னா கீழே நிலத்துக்கு போக எங்களுக்கு அந்த மூக்கால வாயிலெல்லாம் ரத்தம் வர வலிக்கிட்டோம். இப்படி எல்லாம் கீழே கொலவே எல்லாம் ஃபிட் பண்ணி போட்டு இப்படி எல்லாம் விலையெல்லாம் பாருங்கள். அப்படி மேலே எல்லாம் இழுத்து பைப்பில் கட்டினோட எவ்வளோ வடிவாக இருக்கும். அந்த ரவுண்டாக ஒரு 2 ரவுண்டு வரும். 2 ரவுண்டில் இது ஒரு பட்டி, அது அங்கால நிற்கிறது அந்த பெருங்குடா சிறகுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த இப்படி இழுத்து கயிறெல்லாம் போட்டு இழுத்து ஃபிட்டாக கட்டிடுவோம். கட்டினா தான் இந்த வேலை நிற்கும். காற்றுகளுக்கு கீழே விழாமல் அந்த ஆடாமல் கொள்ளாமல் நிற்கிறாங்க. இப்படி கயிறு போட்டு இழுத்து கட்டுற எல்லா பக்கத்தாலையும் அங்கே கடலில் அந்த அலைவாங்க கீழே ஒன்று பாஞ்சு கயிறு போட்டு இழுத்து கட்டுவோம். இப்படி கட்டினா அப்படி பிட்டா நிற்க இந்த காற்று வந்தாலும் மேலே வந்தாலும் இப்படி நிற்கும், ஸ்ட்ராங்காக நிற்கிறாக்காண்டு இப்படி எல்லாம் செய்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், பார்க்க லேசமாக இருக்கும். அந்த கயிறெல்லாம் இழுத்து கட்டுக்க எங்களோட கையெல்லாம் இப்படி சிட்டியான நோவாக இருக்கும், வெட்டும். அப்படி ஏன்னா பிட்டை அழுக்கிறதான தண்ணிக்கு நிற்கலாம் ஊறி போயிருக்கும். எல்லாமே கஷ்டப்பட்டு தான் நாங்கள் மீன் பிடிக்கிறாங்க. நீங்கள் வந்து பாருங்கள் இப்படி உங்களுக்கும் தெரியாதானே எங்களோட தொழில்களை பற்றி. இப்படி பாருங்கள் இப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாம் மீன் பிடிக்கிறோம். ஆனால் அதுக்கேற்ற மீனும் சில டைம் கிடைக்கும், சில டைம் கிடைக்காது. இப்படி அங்கேருந்து வந்தது மீன் வந்து இந்த ரவுண்டால் அந்த வாசலால் வந்து தான் உள்ளே வரும். இதுக்கு வந்தால் மீன் போகாது வழியில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. நாங்கள் கீழே எல்லாம் கொண்டு காட்டுறேன்னு பாருங்கள். அப்படி
இதை நாங்கள் கீழ் மடவளையன்னு தான் சொல்லிட்டாங்க பாருங்கள். அந்த எப்படி பைப்பில் கொண்டு கீழே கீழே கொழுவோம். இதெல்லாம் பைப்பு தான் நிற்கிது பாருங்கள். அந்த 3 பைப்பு நிற்கிது. வாசல் இது நாங்கள் வாசலால் இப்படியே தான் மீன் போவோம். நாங்கள் போகிற போருக்கு தான் இந்த மீன் போவோம். மீன் ஒன்று ஓடினா நீங்கள் பார்த்துறீங்களா தெரியல பாருங்கள். அப்படி கீழே போய் இந்த பைப்பில் எல்லாம் கொழி கீழே நிலத்தோட மண்ணோட நிற்கும். இது அந்த உள்வாசல்னு சொல்கிறோம் நாங்கள். இது இதால் உள்ளுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் மீன் வெளியில் வராது. இப்படி இந்த ரவுண்டுக்கு வந்து மீன் நாங்கள் உள்ளுக்கு போவோம். அப்படியே பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அப்படி நீங்கள் முதல் இப்படி வீடியோ பார்த்துருந்தா மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நிறைய கடத்தொழில் செய்கிற ஆக்களுக்கு தெரியும் இப்படி நாங்கள் வேலை பாயிறது இந்த சிஸ்டம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். இது அந்த பட்டி உள் பட்டி இதுக்கு வந்து தான் மீன் நிற்கிறது. கடைசியாக வந்து இந்த பட்டிக்குள்ளே வந்து மீன் நிற்கும் இந்த ரவுண்டுக்குள்ளே. எப்படின்னு பாருங்கள். அப்படி பைப்பில் வாயிற வடியால் தான் வடிவாக நீட்டாக நிற்கும். தடின்னு சொன்னால் எல்லாம் காற்றுக்கெல்லாம் கிளம்பி கொண்டு போயிடும். அதெல்லாம் பைப்பில் வாயிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி. இது அந்த உள்வாசல். இதால் தான் அந்த மீன் எங்கட இந்த பட்டிக்கு வர ரவுண்டுக்கு கீழே போவைக்கே கொஞ்சம் தண்ணி கலக்க விழுந்துட்டு அந்த கசம்னு சொல்கிறாங்க. தண்ணி கசம் விழுந்தால் அப்படி தண்ணி கலக்கா கிடக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி. இது அந்த உள்வாசலுக்கு வந்து இப்படி மீன் இந்த ரவுண்டுக்கு நிற்கும். நின்றா இப்படியும் இந்த ரவுண்டுக்கு ஃபுல்லாக மீன் ஏறுன்னு சொன்னால் ஒரு 10,000 கிலோ 15,000 கிலோ மீனுக்கு மேலேயும் ஏறும். கடைசியாக எல்லாம் வேலை பாஞ்சு முடிஞ்சோன்னா இப்படி ஏற வேண்டிய நாங்கள் எல்லாம். இது இந்த தம்பி இந்த கடைசியாக வர்றது. மற்றது இந்த மச்சான மகன் இந்த இஞ்சால நான் நிற்கிறேன். இது கடைசியாக எல்லாம் வேலை பாஞ்சு முடிஞ்சோன்னா ஃபினிஷிங்கில் இப்படி தானே இருக்கும் எல்லாம் பாருங்கள். அப்படி வடிவாக இருக்கும். அந்த அங்கே ஒரு பட்டி இங்கே ஒரு பட்டி டபுள் பட்டி வச்சு பாயிறோம் நாங்கள். இப்படி நீங்கள் நல்ல நல்ல வீடியோ பார்க்கணும் மறக்காமல் இந்த சேனலை முதல் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க ஆனால் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை லைக் பண்ணுறீங்க இல்லை. மறக்காமல் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்படி நல்ல நல்ல வீடியோ பார்க்கலாம். இது பாருங்கள் எல்லாம் வேலை பாஞ்சு முடிஞ்சோன்னா நாங்கள் வீட்டுக்கு வரைக்க அப்படி தான் சாப்பிட்றது. எல்லாருமே இருந்து சாப்பிடும். இது சமைச்சு சாப்பாடு கொண்டு போனாங்க. கடலில் சில டைமில் சமைப்போம். இது சில டைம் வீட்டிலேருந்தே சமைச்சு கொண்டு போகிறாங்க. இப்படியே வீட்டை இருந்து போகிறபடியால் சமைச்சே கொண்டு போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி. நல்ல கோழிக்கறியும் பருப்பு கறியும் சரியான கொஞ்சம் முறைப்பு தான். பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எல்லாம் சிவப்பாக இருக்குது. கொஞ்சம் முறைப்பு தான் ஆனால் நல்லா இருக்கும். எங்களுக்கு கடலுக்கு இறங்கிட்டு சாப்பிடுக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடலில் என்ன சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அது இந்த மச்சான் தான் பாருங்க ஆளை. இவர் தான் டிரைவிங் செய்கிறவர். இப்போ நாங்களும் ஓடுறத அப்படி மாறி மாறி ஓடுவோம். ஒரு டைமில் மாறி ஒரு ஆக்களோட வண்டியா. மறக்காமல் நீங்கள் எங்கெங்கே இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன கமலில் வந்து நீங்கள் எந்த இடம்னு கேட்குறீங்க. நான் யாழ்ப்பாணம் தான். யாழ்ப்பாணம் காக்கதீவு. நீங்களும் இப்போ எங்கெங்கே இருந்து பார்க்குறீங்கன்னு வந்து கமலில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல். எப்படி எங்களோட தொழிலை பற்றி நீங்கள் கமலில் சொல்லிட்டு போங்க மறக்காமல். நன்றி.